எங்களுக்கு வருத்தம் தான்ப்பா, எங்களுக்கு உண்மையிலேயே வருத்தம் தான் அப்படின்னு வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு ஒருத்தர். பாவம், இந்த மனுஷன் இப்போ தான் தடவையாக வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. யார் இவர், என்ன வருத்தம் அவருக்கு பார்த்துருவோம் வாங்க. ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவரே தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷனை சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவே வந்து சொல்லிட்டு போயிருக்கார் இருக்கா. அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே உங்களை அவங்க சேர்த்துக்கலன்னா, அந்த மாதிரி எதுவும் ஒரு வேலை நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டார். அது என்ன, உங்களோட யூகத்துக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா ரொம்ப நாளாகவே இவரை பற்றி எல்லாருமே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வந்தபோது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அழைக்கலை அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதை இவர்கிட்ட கேட்கும்போது இவர் வந்து கொஞ்சம் சமீப காலமாக அதை வந்து தவிர்க்கிற மாதிரியே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் வாய் திறந்து ஒன்று சொல்லியிருக்கார். ஆமாம், எங்களை கூப்பிடல, அந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடாதது எங்களுக்கு வருத்தம் தான் அப்படின்னு வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஒருவேளை ஏற்றுக்கொண்ட எங்கள் யூகத்துக்கு நான் எப்படி பதில் சொல்றேன். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவான சொல்லிடுறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர், நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்காதான் இருக்கிறோம். அடுத்ததா ஐயாவை நம்ம பார்க்கும்போது இவரை நம்ம தனி மனிதனாக பார்க்க முடியாது. இவர் பின்னாடி எப்பவுமே ஒரு க்ரௌட் இருக்கும். அந்த க்ரௌடை நீங்கள் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா அண்ணன் என்ன சொன்னாலும் பயங்கர மோட்டிவேட்டிங்காக கை தட்டுவாங்க, அண்ணன் சொல்கிறதுக்கு சிரிப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு க்ரௌட் இருக்குல்ல, அவங்களுக்கு அண்ணன் என்ன பண்ண போகிறார். இப்போ ஓ பன்னீர்செல்வம் ஐயாவை நம்பி இருக்க கூட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்களே நட்டாத்தில் நிற்கிற மாதிரி இருக்கீங்க, அவங்கள எப்படி நீங்கள் கரை சேர்க்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? அந்த கேள்வியை தான் செய்தியாளர்கள் ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொன்னார்னா, கரை சேர்ற மாதிரி தெரில, அவர் பாருங்க எல்லாரும் சேர்ந்து நான் கைத்தட்ட சொன்னால் தட்டுவாங்க, கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கைத்தட்டி வித்தை காட்டிகிட்டு இருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இதை பார்க்கும்போது இன்னும் பாவமாயிருச்சு. என்னப்பா அந்த கூட்டத்தோட நிலைமை என்னதான் ஆக போகுது தெரியலையே அப்படின்ற லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த க்ரௌடும் சரி, ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி. பார்த்தீங்களா, நான் மட்டும் கைதட்டல, எல்லாரும் சேர்ந்து கைதட்டுறாங்க. தட்டுங்க, கையை தட்டுங்க.